வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசு கண்காட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அரசு கண்காட்சி அப்படிங்கிறனால அரசு துறைகளின் மூலியமாக மக்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் கிடைக்குது, அதை நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கமும் இந்த கண்காட்சி மூலிமா நம்மளால் பெற முடியும். இந்த கண்காட்சியோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் செயல்படும். இதுக்கு பெரியவர்களுக்கு 15 ரூபாயும் குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. இந்த கண்காட்சி கிட்டத்தட்ட 1 மாதமாக நடைபெற்று இருக்குது. இந்த மாதம் 25 வரைக்கும் கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு துறையின் சார்பாகவும் தனித்தனி ஸ்டால்ஸ் அமைச்சிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தோட்டக்கலைத்துறை. தோட்டக்கலையின் துறை மூலயமாக எதுக்கெல்லாம் நம்மளுக்கு மானியம் கிடைக்குது, அதாவது கறவை மாடு, காய்கறி பரப்பளவு விரிவாக்கம், தேனீ வளர்ப்பு, மண்புழு உரம், காளான் வளர்ப்பு போன்றவற்றுக்கான மானியம் எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக இங்கே தெரிஞ்சுக்க முடியும். மாடித்தோட்டம் அமைக்கணுமா, அதுக்கான மானியம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது போக்குவரத்து துறைக்கான ஸ்டால். இந்த போக்குவரத்து துறைக்கான ஸ்டாலில் டிராஃபிக் ரூல்ஸ் என்னென்ன, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத விளக்கம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 6 to 24 மாத குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலியமாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அவசர கால உதவி எண்கள், அதை பற்றிய விளக்கமும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கூட்டுறவுத்துறை. இந்த ஸ்டால் க்ளோஸ் பண்ணதுனால நம்ம உள்ள போல. அதுக்கடுத்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. இந்த துறையின் மூலியமாக குழந்தைகள் முதல் முதியோர் வரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் இங்கே கிடைக்குது. இந்த ஸ்டாலுக்கு வெளியில் அப்படின்னா பிபி மற்றும் பிளட் சுகரை நம்ம ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. இந்த துறையின் மூலியமாக மீனவர்களுக்கு இலவசமாக மற்றும் மானிய விலையில் ஃப்ரீசருடன் கூடிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை எப்படி பெறுறது மற்றும் மீன் வளர்க்கிறது பற்றியான தெளிவான விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கால்நடை பராமரிப்புத்துறை. இந்த ஸ்டாலில் ஒரு கன்றுக்குட்டி அது கருவில் இருக்கும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான வளர்ச்சியை நம்ம ரியலாக இங்கே பார்க்க முடியும். கோழி, வான்கோழி, வாத்து அதனுடைய முட்டைகளையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. அதாவது சேலம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு எங்கெங்கெல்லாம் புதுசாக லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சாலை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை இங்கே நம்மளால் பெற முடியும். அடுத்ததாக பேரூராட்சிகள் துறை. பேரூராட்சி சார்பாக எங்கெல்லாம் சாலை அமைச்சிருக்காங்க, அதாவது புதிதாக நலத்திட்ட உதவிகளை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை எங்களால் பெற முடியும். அடுத்தபடியாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. அதாவது பேரிடர் காலங்களில் எப்படி செயல்படுறாங்க, அதுக்கு என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான முழு செயல் விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொதுப்பணிகள் துறை மற்றும் நீர்வளத்துறை. அந்த துறையினுடைய செயல்பாடுகளை இங்கே நம்மளுக்கு முழுமையாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது நெடுஞ்சாலைத்துறை. இந்த ஸ்டாலில் நெடுஞ்சாலைகளில் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அரசு என்னென்ன நலத்திட்ட உதவிகளை வழங்குது மற்றும் அதை நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குடிநீர் வடிகால் வாரியம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தேவைகளுக்காக என்னென்ன ஏரிகளிலிருந்து தண்ணீர் எடுக்கிறாங்க, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய என்னென்ன பொருட்களுக்கு வருடம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. இவர்களது முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம். நிலம், நீர், காற்று எப்படி மாசுபடுது, அது மாசுபடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. 10 ரூபா மஞ்சப்பைக்கான ஒரு ஏடிஎம் இங்கே இருக்குது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் துறை. இவர்களுக்காக என்னென்ன உபகரணங்கள் அரசால் இலவசமாக வழங்கப்படுது அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. இவர்களுக்காக அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை மற்றும் இலவசமாக வழங்கக்கூடிய விளையாட்டுப் பொருட்களை பற்றி இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்து சமய அறநிலையத்துறை. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புகழ்பெற்ற கோயில்களை தத்ரூபமாக இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. அதாவது ஊராட்சி பகுதிகளில் முன்னேற்றத்திற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் செயல் திட்டங்களை இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. வேளாண்மையில் என்னென்ன பயிர்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது மற்றும் உழவர்களின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இயற்கை உரம் மற்றும் இயற்கை விதைகளையும் இங்கே தெளிவாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை. மக்களிடம் அரசு நலத்திட்ட உதவிகளை கொண்டு சேர்ப்பதில் இவர்களுடைய பணி மிக முக்கியமானது.
அதை இங்கே தெளிவாக அவங்க செஞ்சுருந்தாங்க. அடுத்ததாக சேலம் மாநகராட்சி. சேலம் மாநகராட்சியில் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் நடைமுறைக்கு வர உள்ள திட்டங்களை இங்கே தெளிவாக காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. உதாரணமாக சேலம் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிதாக வர உள்ள ஏரி பூங்கா போன்றவற்றை இங்கே தத்ரூபமாக காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காவல்துறை. காவல்துறையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான துப்பாக்கிகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்களை இங்கே தெளிவாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக மகளிர் திட்டம். மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக விற்கக்கூடிய பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக கைத்தறித்துறை. கைத்தறியின் மூலமாக நெய்யப்பட்ட ஆடைகளை இங்கே காட்சி மற்றும் விற்பனைக்காக வச்சுருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகளை வழங்குறாங்க அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. நான் இங்கே பார்த்த ஸ்டால்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டால் இதுதான். பார்க்குறதே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் எந்த ஸ்டால் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சுற்றுலாத்துறை. சேலம் மாவட்டத்தில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது மற்றும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் எவை அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை. இவர்களின் முன்னேற்றத்திற்காக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. கடைசியாக வனத்துறை. சேலம் மாவட்டத்தில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலாத்தலங்களை இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க மற்றும் இவர்களுடைய சிறு விற்பனையகமும் இங்கே இருக்குது. அடுத்தபடியாக 3D ஷோ மற்றும் ஸ்னோ வேர்ல்டு போன்றவற்றையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு தனி கட்டணம் வசூலிக்கிறாங்க. அடுத்ததாக வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்களுக்கான சிறு சிறு கடைகளும் இங்கே இருக்குது. அதாவது எது எடுத்தாலும் 10 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா டு 500 ரூபா போன்ற சிறு சிறு கடைகளும் இங்கே இருக்குது. இது மட்டும் அல்லாமல் ஆவின் பாலகத்திற்கு என்று ஒரு தனி ஸ்டாலும் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக டெல்லி அப்பளம், ஐஸ்கிரீம், கரும்புச்சாறு, ஸ்வீட் கார்ன், பஞ்சு மிட்டாய், ஜிகர்தண்டா மற்றும் பானிபூரி போன்ற சிற்றுண்டி கடைகளும் இங்கே ஏராளமாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக பொழுதுபோக்கு மற்றும் சாகச விளையாட்டுகளும் இங்கே நிறையவே இருக்குது. எடுத்துக்காட்டாக கொலம்பஸ் ராட்டினம் மற்றும் 360 டிகிரியில் சுழலக்கூடிய ஒரு ராட்டினமும் இங்கே இருக்குது. இந்த கண்காட்சியை பற்றி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிவி.